ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க, சூப்பராக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கங்க, மணமாக இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் இப்போ எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு திட்டமான அளவில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி மசாலா செஞ்சு செய்கிறதால அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், தெருவே மணக்கும், அந்த மாதிரி வாசனையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். மொதகண்ட மீன் எடுத்திருக்கேன், அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள முள்ளை ரிமூவ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு மீனை எடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் அப்ளை பண்ண போகிறோம். முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி அப்படியே தடவிக்கங்க. தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் இதை ஊற விட்டுடலாம். மசாலா உப்பு காரம்லாம் ஏறி சூப்பராக இருக்கும். தோசைக்கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடாக்கிட்டு அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்க்குறதால அவ்வளோ மணமாக இருக்கும். ஒவ்வொரு துண்டு மீனை எடுத்து நல்லா வச்சுக்கிறேன். நான் 5 துண்டு மீன் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு மீன் துண்டுக்கு அடியிலையும் 2 கருவேப்பிலை இருந்தால் நல்லது, அவ்வளோ மணமாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் சிவந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். வெங்காயம் சேர்த்துருக்கிறதால சீக்கிரமே சிவந்துடும். சிம்முலேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கம் திருப்பியாச்சு, இன்னொரு பக்கமும் சிவந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் திருப்பி எடுத்துடலாம். நம்ம ஒரு தட்டு சாப்பாடை போட்டு ஒரு துண்டு மீன் வச்சாலே போதும், அவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், விடவே மாட்டீங்க. சின்ன குட்டி மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பார்ப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.